Please subscribe Sadhguru Sai Creations. சுளுக்கு சம்மந்தப்பட்ட நரம்பு பிடிப்பு, தசை பிடிப்பு, தசை வாய்வு பிடிப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக சூப்பரான ஒரு ஆயிலே சரி பண்ணலாம். அதுக்கான ஒரு ஆயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு இடத்துல அடிப்பட்டு வீக்கத்தில் வந்திருப்பாங்க, கழுத்து பெண்டு இருக்குது, L4 L5 பெண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு நல்லா இந்த இடத்துல வீங்கி இருக்குது, நான் ஒரே இடத்துல வச்சுருந்தேன், ரத்தக்கட்டு இருக்குது, எந்த இடமா இருந்தாலும் சும்மா அந்த எண்ணெயை போட்டாலே போதுமான விஷயம். இந்த கெண்டை கால் வலிக்குது, பிடிச்சிக்கிச்சு, எனக்கு காலை நீட்டினா எடுக்க முடியல, நீட்ட முடியல, இல்லைன்னா நரம்பில் வலி இருக்குது, அந்த சும்மா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அவுட் அப்ளிகேஷன் போட்டாலே போதுமான விஷயந்தான். காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு வாதம் பிரச்சனையாக இருக்குது, பார்த்திங்கன்னா கை கால் இழுக்கிற மாதிரி இருக்குது, சோம்பலாக இருக்குது, தூக்கமாகவே இருந்துகிட்டு இருக்குங்கிறவங்களுக்குலாம் ரத்தம் எங்கெங்கெல்லாம் போக மறுக்கிறதோ, தேங்கி நிற்கிறதோ அங்கே தான் வியாதி உருவாக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா சுளுக்கு. இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கட்டும், வேகமாக ஓடனப்பா டக்குன்னு கால் பேடிடுச்சு, சுளுக்காயிடுச்சு, ஒரே இதை படுத்திக்கிட்டே இருந்தேன், காலை எழுந்திரிச்சு பார்த்தா கழுத்து இப்படி இறுக்கிடுச்சு, கழுத்து நரம்பு வேகஸ் நரம்பு, அதாவது இந்த நரம்பு வேகஸ் நரம்பாங்க, அது வீங்கிடுச்சு. அதேமாதிரி வந்து சுளுக்கு சம்மந்தப்பட்ட நரம்பு பிடிப்பு, தசை பிடிப்பு, தசை வாய்வு பிடிப்பு, ப்ளஸ் காலில் இருக்கக்கூடிய சுளுக்கு, ரத்தக்கட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக சூப்பரான ஒரு ஆயிலே சரி பண்ணலாம். அதுக்கான ஒரு ஆயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் தயாரிக்கும் முறையை சூப்பராக சொல்கிறேன். எப்பேற்பட்ட நரம்பு வீக்கம், நரம்பு வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த எண்ணெய் சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல அடிப்பட்டு வீக்கத்தில் வந்திருப்பாங்க, கழுத்து பெண்டு இருக்குது, L4 L5 பெண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்குலாம் இந்த எண்ணெயை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இது கடுகு ஆயில் வந்து 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து கருப்பு ஜீரகம், அதாவது கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளவ் ஆயில் சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய கிராம்பு தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு சின்னதாக ஒரு 25 கிராம் இல்லைன்னா 10 கிராம் வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம எல்லா கடையிலுமே கிடைக்கிற விஷயந்தான். இப்போ தான் இந்த எண்ணெய் சூடு பிடிக்கிறது. எப்படின்னா சூடு பண்ண தேவையில்லை, 3ஐயும் சேர்க்குறீங்க பார்த்திங்கன்னா அதுவாகவே ரீகம்போஸ் ஆகிட்டுருக்கும். அழகாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்கும், அப்படி வச்சிட வேண்டியதுதான். இந்த எண்ணெயை அடிப்பட்ட இடத்திலோ நரம்பு வீக்கமாக இருக்கிற இடத்துல நீங்கள் சும்மா லைட்டாக போட்டு விட்டுருங்க. ஊடுருவி வேலை செய்யுது, படக்குன்னு அது ஏதோ இந்த இரும்பில் வந்து திருப்பிடிச்சிருந்தா மண்ணெண்ணெயை போட்டோன்னா படப்படன்னு வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு வலிச்சு விட வேண்டிய அவசியம் கூட தேவையில்லை, அந்த இடத்துலே போதும். நல்லா இந்த இடத்துல வீங்கி இருக்குது, நான் ஒரே இடத்துல வச்சுருந்தேன், ரத்தக்கட்டு இருக்குது, எந்த இடமா இருந்தாலும் சும்மா அந்த எண்ணெயை போட்டாலே போதுமான விஷயம். இப்போ லைட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நீவி விடலாம். கண்ணாமனா அப் அண்ட் டவுன்லாம் இப்போ யாருமே தெரியாமல் சும்மா போட்டு பால் கறக்கிற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அப்படி இல்லை, எண்ணெயை போட்டு மிருவமாக அப்படி ஒரு அமுக்கு, அவ்வளோதான். இல்லையா, அது போட்டு சும்மா விட்டாலே போதுமான விஷயந்தான். ஸோ நம்மளுடைய கருஞ்சீரக ஆயில், கடுகு ஆயில், ப்ளஸ் வந்து க்ளவுட், அதாவது க்ளவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிராம்பு ஆயில் எல்லாமே கிடைக்கிது. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது மகாசக்தியாக மாறும். ப்ளஸ் எப்பேற்பட்ட இந்த கெண்டை கால் வலிக்குது, பிடிச்சிக்கிச்சு, எனக்கு காலை நீட்டினா நீட்ட முடியல, நரம்பு இழுத்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, அத்தனைக்குமே இந்த எண்ணெய் சூப்பரான எண்ணெய். இதெல்லாம் வெளிப்பூச்சாக இருக்கக்கூடிய ஒரு அழகான எண்ணெயை சொல்லிட்டோம். ஆனாலும் உள் உருக்கி உள் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நரம்பு இழுத்துட்ருக்கு, நரம்பு சுண்டிகிட்டு இருக்குது, நரம்பு எனக்கு டைட்டாக இருக்குது, எனக்கு வாதம் பிடிச்ச மாதிரி இருக்குது, வாதம் மூச்சு பிடிக்குது, அடிக்கடி கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது, ஏதோ அடைச்ச மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சொல்லுவாங்களே, இந்த சுக்கு தண்ணியை குடித்தாக்கா எல்லா தண்ணியுமே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்கு தண்ணியை குடித்தா எல்லா ஜென்னியுமே பறந்துன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஜுரம், விசைக்காய்ச்சல், இதுக்குள்ள வெறும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சுக்கு பவுடர் கிடைக்கிது பார்த்திங்களா, அதை வாங்கி வச்சுக்கோங்க. தண்ணியில் எங்கேயாவது வீக்கம் இருக்குது, இல்லைன்னா நரம்பில் வலி இருக்குது, அந்த சும்மா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அவுட் அப்ளிகேஷன் போட்டாலே போதுமான விஷயந்தான். இது 10 மாதிரி, சரிங்களா. அதேமாரி கழுத்தில் சில பேருக்கு போட்டோன்னே எரியும் அப்படின்னா கொஞ்சம் இடத்துல எடுத்துருங்க. சில பேர் ரொம்ப சாஃப்டாக ஸ்கின் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும், போட்ட கொஞ்சம் நேரத்தில் உடனே எடுத்துக்கணும். அப்பப்போ போட்டு தொடச்சிக்கோங்க, அதுக்குன்னு போடாமல் இருக்க தேவையில்லை. எரிய ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பெரிய ஸ்கின் சாஃப்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்குலாம் அது பெருசாக தெரியாது. லைட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அது கூடயே வாயுவை வெளியில் இழுக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப எரியிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக துடைக்கிறேன்னு போட்டு அதை தேய்ச்சி இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே எரிஞ்சிருக்கும், எரியிற மாதிரி இருக்கும், போட்டு அந்த இதை எடுத்துறேன்னு சொல்லிட்டு துணியை வச்சு தேய்ப்பாங்க பாருங்கள், அங்கே தான் சிவந்து போயிடும். அப்படிலாம் லைட்டாக ஒத்தி எடுத்தாலே போதுமான விஷயந்தான். இது உங்களுடைய வீக்கத்தையும் நரம்பையும் சூப்பராக சரி பண்ணிடும். இது ஒன்று. இதை இன்டேக், காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு வாதம் பிரச்சனையாக இருக்குது, பார்த்திங்கன்னா கை கால் இழுக்கிற மாதிரி இருக்குது, சோம்பலாக இருக்குது, தூக்கமாகவே இருந்துகிட்டு இருக்குங்கிறவங்களுக்குலாம் சுக்கு தண்ணி, அதான் சொல்கிறாங்களே சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லைன்னு ஏன் திருப்பி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சும்மா 1/4 டீஸ்பூன் தண்ணியில் வெறும் பானியில் குடிச்சிருங்க போதும்.
கொஞ்சோண்டு ஒரு 4-5 ட்ராப் அந்த லெமன் புழிஞ்சுக்கோங்க. சுக்கு லெமன் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மின்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கிறதா போட்டுக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு. இப்படி குடிச்சு பாருங்கள், உடம்பு ஹீட் தணிஞ்சிரும். ப்ளஸ் நரம்புகள் இழுத்து பிடிச்சிருக்கு, டைட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி உள்ளே எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்பூச்சாக பூசக்கூடிய இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிப்பு அப்படிங்கிறது வந்து எதில் இருக்கணும்னா சில நல்ல விஷயங்களில் பிடிப்பு இருக்கணும். ஆனால் உடம்புல வாத பிடிப்பு இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே என்ன பண்ணும், சோம்பலாக்கி விடும், இல்லைன்னா ஓரத்தில் உட்கார வச்சிடும். அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் வைத்தியத்தில் ஆரம்பத்திலேயே வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயத்தில் பாருங்கள். சுக்கு மிகப்பெரிய மகாமருந்து. சித்தர்கள் வந்து அது நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணி மேஜராக தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்ளை பண்ணி சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. இதே சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புளில் தடவி விட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா சூட தணிச்சிருப்பாங்க. அதே தொப்புளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்ம பகுதியில் சுக்கை மட்டுமே போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக என்ன பண்ணுவாங்க, சுக்கு இருக்கா வீட்டில் அவங்க இடித்து தூள் பண்ணுவாங்க, டக்குன்னு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் ஒரு வர்மா பாயிண்டில் போடுவாங்க, அது எடுத்துரும், இன்னொரு வியாதி பெருசாக போய்டும். பிளாக்கேஜ், ரத்தம் எங்கெங்கெல்லாம் போக மறுக்கிறதோ, தேங்கி நிற்கிறதோ அங்கே தான் வியாதி உருவாக்கும். சுக்கு அதை உடைத்து சுக்குன்னு உருவாக்கும். அதனால தான் சுகமளிக்கும் சுக்குன்னு சொல்லலாம், சுபம்னு சொல்லலாம், என்ன வேணாலும். இன்றைக்கி வந்து பெருவியாதிக்கு சுக்கை மட்டுமே எடுத்து கிளியர் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்பி செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா முன்னோர்கள் ஒன்றையும் பார்த்து எத்தனையோ ஹெர்பல் இருந்தாலும் இந்த வியாதிக்கு இந்த அனுமானம், இந்த பொறுப்பு, இதுக்கான விஷயங்களை செஞ்சோம்னாக்கா இதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் சொல்லி எழுதி வச்சுட்டு போன அந்த ஓலைச்சுவடியிலேருந்து தான் ஒவ்வொரு குறிப்பும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.